டேட்டூ ஆர்டிஸ்ட்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. பசங்க ஃப்ரெஷர் ஜாயின் பண்றப்ப அப்படிதான் நினைக்கிறாங்க. டேட்டூ ஃபீல்ட்னா செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. சாட்டர்டே சண்டேலாம் யாராலையும் வெளியவே போக முடியாது. எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. உண்மை அதுதான். இப்போ உங்களோட மென்டாலிட்டி, நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, ஒரு பொண்ணுக்கு டேட்டூ போடுற மாதிரி ஒரு பாட்டுலாம் போட்டு பாக்குறீங்க, உங்களோட தாட் எங்களை பத்தி என்ன இருந்திருக்கும்? நல்லா என்ஜாய் பண்றாங்க. சோ அந்த ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாருக்குமே இருக்கு. 100 பேர் பண்றாங்க, அதுல நான் ஒருத்தர் இவங்களோட ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஆவாங்கல்ல. ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஆவாங்க. என் குரு பண்ண மாட்டாரு, நாமளும் அதை பண்ண மாட்டோம். நிறைய கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டூடியோ கால் பண்ணி நிறைய வீடியோ பாருங்க, டெலிட் பண்ணிருப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, நிறைய பொண்ணுங்க வரும், பொண்ணுங்கிட்ட பேசலாம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் வந்து எல்லாருக்கும் மாற ஆரம்பிக்குது. ஸோ பார்க்குற நார்மலாக பீப்புள்ஸ்க்கு. ஆனால் டீம் வச்சிருக்காங்க, அது ஃபோட்டோஷாப் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி டாட்டூ கூட பண்ண முடியுமா? நாங்கள் இவ்வளோ வருஷமா டாட்டூ பண்ணுறோம், இவ்வளோ நல்லா பண்ணுறோம், ஆனால் எங்கள் ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு நல்லா வரலையே, இவங்களுக்கு எப்படி வருது? இப்போ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்கு ஒரு டீமே வச்சிருக்காங்க. அதாவது ஃபோட்டோஷாப் பண்ணுறதுக்கும் அந்த டாட்டூ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருக்கு. கலர் டாட்டூ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணா ஃபேட் ஆயிடும்லாம் கிடையாது. நீங்க பாக்குற வீடியோல பாக்குற கலர் இருக்காது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எல்இடி லைட் தான் வாங்கி செட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பேட்டரி வச்சு சின்ன பேட்டரி வச்சு. உண்மை கிளைண்ட் என்ன அப்படிதான் கேட்கறாங்க. நேர்ல பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இத பாருங்க, பட் ஆனா நல்ல ஒர்க் தான். அப்போ அந்த ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபில்டர் வச்சியும் காட்டுறோம். சோ நேர்ல எப்படி இருக்கு, ஃபில்டர்ல எப்படி இருக்கு? நானே கிளையன்ட் அந்த மாதிரி வீடியோல இருக்க மாதிரி இல்லனா நான் அப்பவே அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். வீடியோல அப்படி தெரியும், லைவ்ல வந்து அப்படி இருக்காது. இப்போ நான் ஒரு டாட்டூ பண்ணிட்டு நான் மட்டும் தான் இந்தியால பெஸ்ட், நான் மட்டும் தான் பண்ணுவேன் ப்ரொமோஷன் பண்ணிட்டு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை பார்த்த மத்தவங்கலாம் வயிறு எரியும். ப்ளூ நம்ம ஸ்கின்னுக்குலாம் தெரியாது. லென்ஸ் போட்டா தெரியும். டாட்டூ போட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லென்ஸோ கூட கொடுக்குறாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் யாரன பார்க்கறானே, ஏய் மச்சான் டைரக்டா பார்க்காதடா, லென்ஸ் வச்சு பாருடா. அதான் இப்போ நடக்குது. இப்போ வந்து நான் மத்தவங்களா ஸ்கேம், நான் தான் வந்து பெஸ்ட்னு சொல்றது அது நல்ல ஒப்பீனியன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க லேர்ன் பண்ணவங்க எல்லாருமே கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நாங்க ஒரு இடத்துல போயிட்டு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ மக்கள் எல்லாருக்கும் வந்து நீங்களே வந்து உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமே. ஹாய் கைஸ், என் பேர் ராகுல் வெங்கட். நான் மும்பை பேஸ்ட் டாட்டூ ஆர்டிஸ்ட். நான் 17 இயர்ஸாக டாட்டூ இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறேன். I have 17 years of experience. Last 8 years நான் ஒரு காஸ்மெட்டிக் டாட்டூயிங், மெடிக்கல் டாட்டூயிங்கில் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். பை த நேம் டாக்டர் ஐப்ரோ. இதில் நான் மைக்ரோ பிளேடிங், லிப் டிண்டிங், ஹேர் ஸ்கேல்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுறேன், விச் இஸ் அ upgradation to the tattoo industry and the skill what the artist is doing. So that's about me. ஹாய், என் பேர் மனோஜ். நான் ஆக்சுவலாக ஐடி டாட்டூ ஸ்டுடியோன்னு ஒரு டாட்டூ ஸ்டுடியோ வச்சுருக்கேன். ஸோ 10+ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு டாட்டூ கன்வென்ஷன்ஸ், ஒரு ஆர்ட் கல்ச்சர்ன்ற பேரில் வந்து ஒரு டாட்டூ கன்வென்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோக்ராம். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அந்த கன்வென்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ வந்து 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4th இயர்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 2-3 monthஸில் அதோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒர்க்ஸ் எல்லாமே. டாட்டூ இண்டஸ்ட்ரியில் டாட்டூ ஆர்டிஸ்ட்காக ஒரு கன்வென்ஷன். ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம் அது. சவுத்தில் வந்து ஏதாச்சும் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவில் தான் சவுத்தில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸோ டெவலப் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ அதை பற்றி நிறைய பேசலாம் நம்ம. அண்ட் வெல்கம் டு த ஷோ. அண்ட் ப்ரோ, நீங்கள் உங்களை பற்றி? என் பேர் கார்த்திக். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸாக ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ப்ளஸ் 3 இயர்ஸாக டாட்டூ அகாடமியும் நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஓகே, உங்களோட ஸ்டுடியோ நேம்? கில்லர் பா டாட்டூ ஸ்டுடியோ. ஓகே, வெல்கம் டு த ஷோ ப்ரோ. அண்ட் நீங்கள்? என் பேர் விஜய், ஃபவுண்டர் ஆஃப் டிவைன் லெவல் டாட்டூ ஸ்டுடியோ. நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக டாட்டூ போட்டுருக்கேன் அண்ட் ப்ளஸ் அகாடமியும் நடத்திட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் ப்ரோ? என்னோட பேர் தீபன். ஸ்பாட் ஆஃப் ஐடி டாட்டூ ஸ்டுடியோ வச்சிருக்கேன். ஒரு 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஒருத்தவங்க ஒரு ஜேர்னர்லேருந்து தான் வந்திருக்கீங்க. சில பேர் வந்து அகாடமி வச்சுருக்கீங்க, ஈவெண்ட் வச்சுருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து டாட்டூவோட அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து நீங்கள் அதை பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நீங்களும் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாட்டூனாலே ஒரு கிரேஸ் இருக்கும். டாட்டூ போகிறதுனா ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. வீட்டில் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு. டாட்டூ ஸ்டுடியோன்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ரேர். ஒரு ஏரியாவுக்கு 2 டாட்டூ, அது ரொம்ப ஃபேமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணுவார், எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட் போயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ நிறைய டாட்டூ ஸ்டுடியோஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் நிறைய டாட்டூ ஷாப்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லைங்களா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு யார் வேணால் போடலான்ற மாதிரி அந்த யூடியூப்ஸில் வந்து பார்த்து கற்றுக்கலான்ற ஒரு ஈஸி மெத்தடாக உங்களுக்கு மைண்டில் இருக்குது. ஸோ பட் அதோட ப்ராப்பராக
இப்போ எல்லாமே உட்காந்துருக்கோங்களா, ஸோ இதுக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் எல்லாமே லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணும்போது ஸோ பார்க்குற மக்களுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா, வெளியில் டாட்டூ போட போகும்போது எல்லாருமே அந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கில் தான் போகிறாங்க தவிர, பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் பண்ணுவாங்க, அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க பார்க்குறதெல்லாம் ஸோ இந்த இடத்துல போனால் இது பண்ணுவாங்க, ஸோ இங்கே போனால் இவ்வளோ கம்மியாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேட்டகரி தான் எல்லாருமே பார்க்குறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு அவங்க வேல்யூ கொடுத்து அவங்க போனாங்கன்னா ஸோ அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். உங்களோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துட்டு அவங்க எவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகே, இது ஓரியன்டாக இன்னொரு கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னா, இப்போ பேசிக்காக வந்து டாட்டூ போடுறவங்களை தாண்டி டாட்டூ போட்டுக்கிறவங்கள தாண்டி நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இப்போ ஒரு ஆசைகள் இருக்கு. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டா போனா ஈஸியா நிறைய ஏர்ன் பண்ண முடியும், சீக்கிரம் அதை ஏர்ன் பண்ணிடலாம், இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நிறைய பேர்கிட்ட பொதுவாகவே இருந்துகிட்டு இருக்கு. பேசிக்கா ஒருத்தவர் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை? பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டிங்க தெரியுமா, ஏன் ஸ்டுடியோ நிறைய ஆயிடுச்சு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லைன்னு. ஏன்னா நிறைய பேர் டாட்டூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கிளைண்ட்டே வந்து என்னன்னா, கிளைண்ட் தான் நிறைய பேர் டாட்டூ ஃபீல்டில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க போட்டுக்கு வரவங்களே நான் ஆர்டிஸ்ட் ஆயிடுறேன் அப்படின்னு ஏன்னா பே பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய ஸ்டுடியோ வச்சிருக்குது என்னன்னா, யூடியூப்ல லேர்ன் பண்ணுறாங்க பார்த்துட்டு. தென் அதுக்கப்புறம் தான் அகாடமிலாம் பார்க்குறாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இன்ஸ்டாலாம் பெரிய ரீச் கிடையாது இல்லை, 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம். அப்போலாம் என்ன யூடியூப் தான் பார்ப்பாங்க. அதில் லேர்ன் பண்ணி தான் நிறைய டாட்டூ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல முடியாது, ஓன் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நம்மளால எல்லாருமே ரெடி பண்ண முடியாது. என்னன்னா வேறு ஜாப் இல்லை. உடனே என்ன பண்ணால் டாட்டூ ஃபீல்ட் 30,000, 50,000, 60, 1 lakh ஃபீஸ் இருக்குது. டிபெண்ட் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் க்ரோத் ஆக முடியும். உடனே வந்து 3 month கோர்ஸ் முடித்த உடனே ஸ்டுடியோ வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓன் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஸ்டுடியோவில் போய் ஒர்க் பண்ணி பார்க்கணும், அவங்க தான் க்ரோத் ஆக முடியும். மேபி ஒரு 5 years ஸ்டேபிளாக இருக்க முடியும். இல்லைனா சும்மா ஸ்டைலுக்காகலாம் டாட்டூ பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே சீக்கிரமாக கற்றுக்கலாம், லேர்ன் பண்ணிடலாம் டாட்டூவை. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டே வராங்க. ஓகே, வேற ஃபீல்டுலேருந்தும் இந்த ஃபீல்டுக்கு நிறைய பேர் வராங்க. ஓகே, ஆமாம். இப்போ எப்படி அவங்க சொன்னாங்க, ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் ஒன் கால் ஆன் தட். ஸோ வை இப்போ இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சீயிங் how the artist is looking, how is எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஸோ ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேண்டி நீங்கள் டாட்டூ கற்றுக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு ரியலி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருந்தால் தான் அவங்க அந்த நார்மல்லேருந்து ஆர்டிஸ்ட் ஆக முடியும். ஏன்னா ஆர்டிஸ்டோட பார்க்குற விஷன் டிஃப்ரெண்ட். எல்லாருமே டாட்டூ போடலாம், ஆனால் கம்மி வேறு தான் நல்ல டாட்டூ போட முடியும். ஏன்னா இட் கம்ப்ளீட்லி ஆர்ட் உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு பண்ண முடியும். எல்லாரும் ட்ராயிங் பண்ணலாம், ஆனால் 10 drawings கம்பேர் பண்ண பார்த்தோன்னா only 1 or 2 drawing will be realistic, the other all will be a basic sketch because they don't have a right knowledge of what they're doing. Still அவங்க மார்க்கெட்டில் வேலை பண்ணுறாங்க. கிளைண்ட்டுக்கு தெரியாது कि the artist is experienced or what, they only see the budget. So when the point comes low budget or high budget, client has to have the knowledge of who that artist is, what that artist background இருக்கு, எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஹீல்ட் ரிசல்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் டாட்டூவை சூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நல்ல பட்ஜெட் பே பண்ணுறாங்க, பட் அவங்க பட்ஜெட் நல்லா பே பண்ணால் தான் நல்ல ஆர்டிஸ்டா? எக்ஸாக்ட்லி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் மும்பையில் ஸ்டூடியோ வச்சுருக்கேன். எங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க சொல்லிட்டு கோவாவில் வெரி நைஸ் டாட்டூ ஸ்டூடியோஸ், நாங்கள் அங்கே போய் ஏன் டாட்டூ பண்ண முடியாது, மும்பையில் ஏன் போடணும்? Personally, I have been to all the states in India. I have tattooed conventions எல்லாம் போய் பார்த்துருக்கோம். இப்போ கோவா பார்த்தோன்னா அங்கே thousands of artists இருக்காங்க. அதுலேருந்து 900 artists are illiterate artists. Illiterate na, they don't know what tattooing is, they don't know what a needle is. Their
ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொக்யூர் பண்ணணும், அவங்க வாங்கி யூடியூப்லேருந்து கற்று அவங்க பண்ணுறாங்க. கிளைண்ட்ஸ் அவங்கள்ட்ட போய் 1 lakh rupees கொடுத்து டேட்டூ போடுறாங்க. ஆனால் ஏன்னா அவங்க ஸ்டூடியோலேருந்து த பில்லிங் சார், யூ ஹேவ் டு டூ த பில்லிங், they will insist on the payment and the client will not know what quality of work he or she is taking back. Only after the tattoo heals and then the client sees other good tattoos, will then the client able to compare, okay, I have got a bad tattoo done. I want to say something about this Goa thing. See, இப்போ வந்து கோவான்றது ஒரு இடம் வந்து எப்படின்னா மோஸ்ட்லி டூரிஸ்ட் தான் அங்கே போவாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்ன இருக்கும்னா, நம்ம வந்து ஜாலியாக இருப்போம், நம்ம அதெல்லாம் பண்ண பிறகு தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஸோ கஸ்டமர் வந்து 2 days 3 daysக்கு தான் அங்கே போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து கஸ்டமர் டோன்ட் ஹேவ் டைம் டு ரிசர்ச் அபவுட் டாட்டூ ஆர்டிஸ்ட். இங்கே ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அந்த ஃபோட்டோ பார்த்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் அவங்க டாட்டூ போட்டாங்க, ஈவன் தோ டாட்டூ முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஐயோ என் டாட்டூ போச்சு. ஆனால் தே கான்ட் ஆஸ்க் கொஸ்டின் பிகாஸ் அது டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ நீங்கள் அங்கேருந்து கிளம்பு தான் போகிறீங்க, நீங்கள் அங்கே ஒன்றும் ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஸோ வென் இட் கம்ஸ் டு கோவா, கஸ்டமர் ஹாஸ் டு ஹேவ் அ நாலேஜ். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயும் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாதுன்னு சொல்லலாம், ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, பட் யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் தம். இப்போ வந்து சொன்ன மாதிரி 1000 டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா 2% or 3% டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆர் ரியலி குட், பட் தே ஆர் ஸோ பிஸி, அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் டு கோ டு அதர் பிளேஸ். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் வாட் வி டெல் ஆர் சென்னை கஸ்டமர்ஸ்க்கு வந்து, இஃப் யூ ஆர் கோயிங் டு கோவா, பி கேர்ஃபுல். சார், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ. இவங்க சொன்ன மாதிரி டாட்டூ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப சில பேர் தான் வச்சுக்கோங்களேன், மீது எல்லாரும் புதுசாக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஏன் வருது? ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதனால்? இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் அங்கே போய் போடுறேன். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த ஆர்டிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த டேட்டூவோட குவாலிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஓகே, யார் வேணாலுமே டேட்டூ பண்ணலாம். அந்த குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகிறதே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு வச்சு தான் இதுவாகுது. நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மியாக போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்டூஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதிகமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கான குவாலிட்டி அதில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அது வந்து லாங் டைமாக இருக்க போகிறது, டேட்டூ பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறது. அப்போ வந்து நீங்கள் ப்ரைஸ்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா அது வந்து குவாலிட்டி உங்களுக்கு கஷ்டமாயிடும். மேஜர் எனக்கு ஒன்று இருக்குது. இப்போ 15 years டேட்டூ பண்ணிகிட்டு இருக்க, 14 years 10 years இருக்கட்டும், பட் ஆனால் அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலன்னா அந்த 14 years வந்து ஒர்த் கிடையாது. அது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி நான் இப்போ சொல்கிறப்ப கூட நான் சொல்லுவேன் கிளைண்ட் கிட்ட, இப்போ நான் 14 years பண்ணுறேன்னா நான் ஸ்கில் டெவலப் பண்ணலன்னா நான் யூஸ் கிடையாது. 1 year கோர்ஸ் நல்ல இடத்துல போய் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் பெட்டர் என்ன கேட்டால். 14 years 15 years வந்துட்டு பிஸ்னஸ்க்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர மார்க்கெட்டிங்க்கு. அப்புறம் நீங்கள் ப்ரைஸ் கேட்டிங்கல்ல, டிபெண்ட், ஒர்க்கும் இருக்குது, லொக்கேஷன் இருக்குல்ல. இப்போ இதே நான் செங்கல்பட்டில் போயிட்டு ஒரு 500 square feet எடுக்கிறேன்னா மாறும். அங்கே இருக்கக்கூடிய அண்ணா நகரில் இல்லை அடையாரில் எடுக்கிறேன்னா 40-50,000 இருக்கும் 500 square feet. இதே நான் செங்கல்பட்டில் இருக்குன்னா 10,000 15,000 கிடைக்கும். அந்த வேரியண்ட்டும் மாறும், நிறைய மாறும். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சிவ் எல்லாமே சேர்த்து தான் அதில் மாறும். அட்மாஸ்பியர் இருக்குது, ஸ்டுடியோக்கு ரெண்ட் இருக்குது, சேலரி இருக்குது, இபி இருக்குல்ல, அந்த காஸ்ட்டும் மாறும். பட் நல்ல குவாலிட்டி கொடுக்கலாம். ப்ரைஸ் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது ஒரு ப்ராடக்ட் கிடையாதுல்ல, மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறது கிடையாது. டிபெண்ட் என்னோட காஸ்ட்டு தான். நான் அது 1 lakhக்கும் பண்ணலாம், 50,000க்கும் பண்ணலாம். அதனால் 1 lakh நான் பண்ணுற ஸ்டுடியோ வச்சுருக்கேன்னா அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் நான் 1 lakh வாங்கணுமே தவிர, நான் ஸ்டுடியோ வந்துட்டு பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கேன், யூடியூப்பில் நான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு இருக்கனால 1 lakh வாங்கக்கூடாது. அங்கே ஃபைனலாக ஒர்க்கு தான். ஸோ மேஜராக அங்கே விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அங்கே அவுட்புட் என்ன இருக்குது, ரிசல்ட் என்ன இருக்குது, அதுதான் மேஜரான ஒரு ஃபைனல். அதுதானே ரிசல்ட். இது வந்து 2 yearsல சேல் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாதுல்ல, லைஃப் டைம் இருக்க போகுது. ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ. ஆக்சுவலாக அது அவங்க கிட்ட தான் கேட்டிருக்கோம். சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்குறேன் ஏன் அப்படின்னா, நீங்கள் கன்வென்ஷன் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அகாடமியில் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக எல்லாமே லேர்ன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு அவங்க கிட்ட இருந்து சர்டிஃபை வாங்கிட்டாங்க. ஒரு பிகினருக்கு, ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட்க்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? பிகினருக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ எதுக்காக இந்த கன்வென்ஷன்றது பண்ணுறது மெயின்னா, ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ இவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் இவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, இவங்க எல்லாமே ஒரு ஸ்டைல் ஆஃப் கைண்ட் ஆஃப் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போகும்போது நிறைய ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்டைல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே, அப்போ வந்து அவன் நினைப்பான் எனக்கு என்ன ஸ்டைல் வரும், ஸோ அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டைலில் ஜானர்லேயே நம்ம போகலாம். ஸோ அப்போ போகும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் போது தான் ஒரு கிளியரே ஆகும். ஸோ இவ்வளோ நாள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு 2-3 நாள் கன்வென்ஷன் போகும்போது அவனோட ஸ்டைலை அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான்.
ஸோ அதுக்காக தான் அந்த கன்வென்ஷன்ஸ் வந்து இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்க்குற மெயின் ரீசன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்களோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு 3 months கிராஷ் கோர்ஸு இல்லைன்னா ஒரு 1 year இந்த மாதிரி கோர்ஸ் நம்ம முடிச்சிடும். முடிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு தாட் வந்துடும், நம்ம ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம், நம்ம கீழே ஒரு 2 பேர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் எல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ப்ரோ. ஸோ எடுத்தோடனே ஸ்டூடியோ நிறைய பேர் வைக்கிறாங்க. பட் ஆனால் யார்கிட்டயாச்சும் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து அவங்ககிட்ட ஒர்க் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடியோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஒரு ரீசன் தெரியும். ஸோ ஒரு ஹைஜீன் எப்படி பண்ணணும், ஒரு கஸ்டமர்ஸ் எப்படி வெல்கம் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ சும்மா போய் ஸ்டூடியோ வச்சுட்டு அது 3 monthsக்கு அப்புறம் 4 monthsக்கு அப்புறம் மூடிட்டேன்றது பேச்சு, இது லாஸ் தானே அவங்களுக்கு. ஸோ ஒரு இடத்துல லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு 3-4 yearsக்கு எந்த ஒரு லாங் டர்மாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கே ஒரு கிளைண்ட் பேஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்ககிட்ட ஒர்க் பண்ணி இப்போ நீங்கள் நான் இவர் கடையில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா ஸோ என்னை தேடி ஒரு 4 clients வருவாங்க. ஸோ அதுதான் என்னோட கிளைண்ட் பேஸ். ஸோ அப்புறம் நான் இல்லைனா கூட என்ன வந்து கேட்பாங்க, அவர் இருந்தார் எங்கே போயிட்டாரு, அப்போது ஸ்டூடியோ வச்சா ஓகே அவர்கிட்ட நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டெவலப் பண்ணோம் நம்மள. ஓகே, ஸோ எடுத்தோடனே நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறோம்னா, நீங்கள் வந்து மணி மைண்டடாக இருக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, எடுத்த உடனே நான் கோர்ஸ் முடிச்ச உடனே நான் ஸ்டூடியோ போட்டுருவேன். ஸோ என்னோட சஜஷன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கலி இதுதான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது டெக்னிக்ஸு, உங்களுக்கு ட்ராயிங் எப்படி பண்ணுறது, ஃப்ரீ ஹேண்ட் எப்படி பண்ணுறது, அதில் கேட்டகிரிஸ் இருக்குன்னா அந்த கேட்டகிரி எல்லா போர்ஷன்ஸும் நம்ம கவர் பண்ண பிறகு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல வந்து வேலை செய்யுங்க. வேலை செய்யும்போது வந்து டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வரும். கஸ்டமர் எடுத்தோடனே ஒரே நேம் மட்டும் தான் போட மாட்டாங்க, நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது பண்ண என்ன ஆகும்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பண்ணும்போது உங்கள் கை வந்து நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 6 months உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கலாம் அதை பற்றி. ஸோ மேபி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒர்க்கிங் அண்டர் சம்படி வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஓகேங்களா, இப்போ எடுத்த உடனே என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஸ்டூடியோவில் எடுத்திங்கன்னா ஒரு 10 tattoo நான் பண்ணும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சப்ஜெக்ட் வந்து அது அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு தான் அந்த 6 monthsல வந்து நீங்கள் எல்லா ஸ்டைல்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடன்ட், ஓகே இது எல்லாம் எனக்கு தெரியும், நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். பட் கோர்ஸ் வந்து படிக்க வராங்க, இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு 1 month கோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் அது வெளியே பரவலாக எப்படி பேசுகிறாங்கன்னா, 1 monthலாம் கற்றுக் கொடுக்க முடியாது, அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக நடக்கிறது என்ன? இப்போ நான் சொல்கிறேன், இதுக்கு பேசிக்லி வந்து இது என்னன்னா, சென்னையில் அந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது மோஸ்ட்லி நான் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா, என்னோட ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவும் அகாடமியும் சேர்ந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் ஸ்டூடெண்ட் எடுக்கிறது வந்து லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பசங்க தான் நான் எடுப்பேன். ஸோ அதில் வந்து 2 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி, நான் அதுதான் எடுப்பதை தவிர எக்ஸ்ட்ராஸ் யாரும் எடுக்க மாட்டேன். இப்போ நான் எதுக்கு கம்மியான ரேட்டில் பண்ணுறேன்னா, நான் வெறும் 30,000 rupees தான் வாங்குறேன். நான் எதுக்கு கம்மியாக வாங்குறேன்னா, நான் கற்றுக்க போகும்போது வந்து யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க சார்ஜ் சொன்னதே வேறு லெவலில். ஸோ அது வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ என்ன மாதிரி ஒரு பேஷனேட்டாக இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இது வந்து பிஸ்னஸ் மாடலாக எடுக்கல. இப்போ டீச்சிங் இருந்தது பிஸ்னஸ் மாடலாக எடுக்கல. பிஸ்னஸ் வந்து எனக்கு டேட்டூஸ், அதெல்லாம் ஐ மேக்கிங் எனஃப் மணி டு சர்வைவ். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நான் ஓகே இது நான் எதுக்கு பண்ணுறேன்னா, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண என்ன மாதிரி ஒரு நல்ல பசங்க வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பண்ணும்போது தான் நான் வந்து 30,000 rupees 1 month கோர்ஸ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ வந்து 1 monthன்றது உங்களுக்கு சின்னதாக தெரியுது. ஓகேங்களா, ஆனால் அதில் வந்து லாங், இப்போ வந்து மற்ற இடத்துல வந்து 2 hours 3 hours அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அவங்க இதில் வந்து ஸ்டூடியோவில் அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்டூடியோ அகாடமி ஒன்றா எதுக்கு வச்சுருக்கேன்னா, நான் வந்து அந்த பசங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் 7 hours classes. ஓகேங்களா, 1 hours கிடையாது, 2 hours கிடையாது, 7 hours classes. 11 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும். ஸோ நீங்களே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது எவ்வளோ இருக்கும், 7 hours ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி இருக்கும், ப்ளஸ் பர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கும். சப்போஸ் நான் அவைலபிள் இல்லைன்னா என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட் எப்போவுமே அவைலபிள் இருப்பாங்க அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து நம்ம ஸ்டூடியோலேருந்து, அதாவது இப்போ வரைக்கும் என்னோட இதுதான் சொல்கிறேன், என்னோட ஸ்டூடியோலேருந்து வெளியே போகிற பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணும்போது மற்றவங்களும் அவங்களுக்கு ஜாப் ஆஃபர்
கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி இவங்ககிட்ட கற்றுக்க வந்தால் பசங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதுதான் என்னோட பாயிண்ட்டு. நான் வந்து 30,000 ரூபாய் வாங்கிட்டு ஸ்கேம் எதுவுமே பண்ணலை. நான் வந்து இப்போ எனக்கு சப்போஸ் என்னோட பிஸ்னஸ் வந்து எனக்கு வேண்டாம், அகாடமி எனக்கு பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்கும்போது வந்து நான் அகாடமி எப்போனாலும் செட் டவுன் பண்ணலாம். பிகாஸ் அது என்னோட சாய்ஸ், நான் வந்து எடுக்கணுமா வேண்டாமா. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர் வந்து நல்லா கற்றுக்கும் போது எனக்கு ஒரு பெருமை, நம்ம பசங்க நல்லா பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதெல்லாம் ஸ்கேம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே, ஸோ நம்ம டியூரேஷன் ஒன்று இருக்குது, ஹவர்ஸ் ஒன்று இருக்குது. ஹவர்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ ஸ்கேம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கிளைண்ட் வரணும்னு நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன்னா, இல்லை இப்போ நான் எனக்கு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்க ஸ்டூடெண்ட் ஒர்க்கை நான் காட்டணும். கண்டிப்பாக என்னோட ஒர்க்கை நான் காட்டக்கூடாது. என்னோட ஸ்டூடெண்டோட ட்ராயிங் நான் போஸ்ட் போடணும், அவங்களோட ஸ்கின் பேட் ஒர்க், அதுக்கப்புறம் ஹியூமன் ஸ்கில் நான் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நான் மற்றவங்களாம் ஸ்கேம், நான் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறது அது நல்ல ஒப்பீனியன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பிஸ்னஸ், எல்லாருமே ரெண்ட் பே பண்ணணும், எல்லாருக்குமே எல்லாமே இருக்குல்ல. பட் அந்த ஸ்கேம் வேர்ட் இருக்குல்ல, அது 30 நான் 10,000 கூட வாங்கலாம். அது நான் ரெண்ட் கட்ட போகிறேன் என்னோட அகாடமிக்கு, என்னோட ஸ்டூடெண்ட் நான் என்ன டீச் பண்ண போகிறேன்னு அது என்னோட இஷ்டம் தான். அவங்களோட இஷ்டம். கரெக்ட் தான். கரெக்டா? அவங்களோட இஷ்டம் தான். ஆமா, இப்போ நிறைய கூட லேர்ன் பண்றாங்க, நிறைய போஸ்ட் வருது. அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட சாய்ஸ். இப்போ அவர் சொன்ன மாதிரி அவருக்கு அது பேஷனா கூட இருக்கலாம். அவர் அந்த கம்மி அமௌண்ட் வாங்கி சொல்லி கூட அவரோட பேஷனா கூட இருக்கலாம். அது இப்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த நேரத்துல, என்னால இல்ல காசு கொடுத்து கத்துக்க முடியல. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. நீங்க லேர்ன் பண்ணவங்க எல்லாருமே கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்களே தப்பு சொல்ல, ஏன்னா எங்களுக்கு அவங்க தான் பெஸ்ட். கரெக்ட். இதுக்கு முன்னாடி எல்லா ஃபீல்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாரும் அது ஒன்றும். ஆனால் இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுல. ஒரு ரீடில் 1000 ரூபாய் சொல்லுவாங்க, எங்க ஸ்டாக் எடுக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, நான் என்ன மட்டும் சொல்ல, ஆமாம் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஃபெஸ்டிவல் சொன்னீங்கல்ல, அங்கே போனால் எல்லா விஷயமும் நம்ம லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் செமினாருக்கு 15,000 20,000 பே பண்ணுறீங்கல்ல, அது அங்கே போனீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். ஸோ ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஆமாம், அதாவது நீங்கள் அப்படியே நின்று நீங்கள் லிட்டரலாக பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பீஸ் பண்ணுவோம், பேக் பீஸ், லெக் பீஸ் எல்லாமே நீங்கள் நின்று மொல்லமாக என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் நின்று கற்றுக்கலாம். சின்ன விஷயம், அந்த ட்ராலி செட்டப் அவங்க எப்படி செட் பண்ணி போடுறாங்க, அந்த சின்ன ஸ்பேஸில் லைட் எங்கே வைக்கிறாங்க, ரிங் லைட் எங்கே வைக்கிறாங்க, எப்படிலாம் ரேப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹைஜீனாக பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் லேர்ன் பண்ண முடியும். See, இப்போ கன்வென்ஷன்ஸில் 6 வருவாங்க, only experienced artist and beginner level artist also. Sure. But mainly experienced artists are performing their skills, and the junior level artist and the beginner artist get an opportunity to see their work. Now over here comes a lot of things, different style of tattooing, like he said, setup, the way how the whole studio is set up, so XYZ. But the main thing that you learn from this whole thing is, இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க் மண்டாலா டாட் ஒர்க் பண்ணுறேன்னா, அங்கே ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அந்த டாட் ஒர்க் மண்டாலா பண்ணாத. என்னோட ஸ்டைல் ஒரு 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 விதமாக இருக்கும், ஆனால் அவங்க பண்ணுற ஸ்டைல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ கெட் டு லேர்ன் அ பர்டிகுலர் ஸ்டைல் தட் இஸ் மண்டாலா from a different artist, and I go back to my studio and I practice that, and if that works for me, nothing better than this. Being an artist, you have to be open to learning and criticism. இப்போ என்னோட ஒர்க் நான் அதர் ஆர்டிஸ்டே காட்டுவேன், இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நான் என்னோட ஒர்க் சொல்லிட்டு நான் சொன்னேன்னா நான் இட் இஸ் பெஸ்ட், ஐ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப்னா, it's actually a very bad thing to be, like, you're not an artist, you're just a businessman in that way. It's a really good and point. An artist has to be up to date, like நீங்க உங்க old questions இருந்தது. இப்போ நாங்க 16-17 இயர்ஸா நான் பண்றேன், ஆனா எப்ப நான் கத்துனேனோ என்னோட குரு ஜஸ்ட் எனக்கு லைனிங் அண்ட் ஃபில்லிங் இது ரெண்டு தான் தெரியும், ரெண்டு நீடில் பத்தி தான் தெரியும். ஓவர் திஸ் இயர்ஸ் நானே கன்வென்ஷன்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வேற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் ஷாப்ஸ் இது பண்ணி 1-to-1 இன்ட்ராக்ஷன் இது பண்ணி நான் கத்துனது நான் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்று தரேன். ஸோ இன்னித்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிளேட்ல கம்ப்ளீட்டா எல்லாமே ஈஸியா கிடைக்குது, எல்லாமே ஈஸியா கிடைக்கிறது. ஆனா எங்களுக்கு அதை ஹார்ட்வேரா லேர்ன் பண்ணணுமா இருந்தது. ஸோ யூ ஹாவ் டு ஆல்வேஸ் லைக் இன் டாட்டூயிங் காயில் மெஷின் இருந்தது, இப்போ பென் மெஷின் வந்தாச்சு, பேட்டரி மெஷின் வந்தாச்சு. ஆனால் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் டு கோ த்ரூ
stage 1, stage 2, stage 3. So you know, tattooing and upgradation, your skill upgradation all depends upon the person, and he should have the power and the will to accept and to learn, not to just set a boundary saying I know everything. இவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து கன்வென்ஷன்ல போறாங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்ன வந்து பிகினர்ஸ்க்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டைல் கற்றுருப்போம், அவனுக்கு ஒரு டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அங்கே போகும்போது வெரைட்டி இப்போ ஏன்னா ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க, இந்தியன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இந்தியன் ஆர்டிஸ்ட்லேயும் வேறு லெவல் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது அங்கே தெரியும். இன்னொன்று என்னன்னா ஓப்பன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலை அங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களை வந்து உடனே சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, டேய் நீ பண்ணக்கூடாது, இது தப்பு, ஓகேங்களா? ஸோ அந்த கட்ஸும் வந்து நம்மளுக்கு வேணும். அப்போ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வராது. இப்போ நாங்கள் கன்வென்ஷன் போகிறோம், நான் கன்வென்ஷன் போகும்போது கான்ஃபிடென்ட்டாக போவோம். சப்போஸ் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அங்கே கற்றுக் கொடுக்க, அதாவது வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னா அவனுக்கு ஒரு வேலை கெட்டு போகுது இல்லை அது ராங்காக பண்ணுறாங்கன்னா வந்து உடனே சொல்லிடுவாங்க, எந்த விதமான இது இல்லாமல் வந்து தயக்கம் இல்லாமல் வந்து சொல்லிடுவாங்க, இது தப்பு, நீ பண்ணுறதே தப்பு, உன் டெக்னிக்கே தப்பு, நீ இப்படி மாற்று. தே ஆர் ஓப்பன் ஃபார் சஜஷன்ஸ் ஆல்சோ, அண்ட் தே ஆல்சோ வில் கிவ் யூ ரிசல்ட் ஆன் த ஸ்பாட். இதுதான் நீ ரெப்பு பண்ணிடுங்க. இல்லை, ஒரு ஃபெஸ்டிவல் போய் நம்ம அட்டன் பண்ண வேணாம், ஜஸ்ட் பார்க்க போனோம்னா எப்படி இருக்கும்னா மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த 10 days எப்படி திரும்ப இருக்கும், மைண்ட் ஃபுல் பேக் பீஸ் பண்ணுவோம், ஒரு லெக்கில் டேட்டு பண்ண மோட்டிவேஷன் நிறைய இருக்கும். ஃப்ரெஷர் பண்ணோன்னா மெயினாக அது தானே. இப்போ 10 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அந்த டெக்னிக் நம்ம லேர்ன் பண்ணலாம். இந்த 2 daysல எப்படி கம்ப்ளீட் பண்ணது ஃபுல் ஸ்லீவ். இப்போ நார்மலாக நம்ம டேட்டு போடும்போது பார்க்குறோம், நான் நிறைய ஸ்டுடியோ பார்த்துருக்கேன். அப்போ அவங்க நம்ம ரியலாக பார்க்கும்போது ஒரு கலர் இருக்கு, பட் அவங்க போஸ்ட் பண்ணும்போது வேற கலர் டோனு, அது ஒரு ஸ்ட்ரக்சர் மாறி எல்லாமே மாறி இருக்கு. இல்லை, அந்த டோன் தான் சொல்ல வரேன் நான். இப்போ நீங்கள் டேட்டு பண்ணுங்க, எல்லாருமே டேட்டு பண்ணுறாங்க, எல்லாருக்குமே ஒரு டெக்னிக். இப்போ டேட்டூனா வந்து கிளைண்ட் வந்து அப்படி தான் நினைப்பாங்க, இது வந்து ஒரு டேட்டூ, பட் அதுலேயே நிறைய கேட்டகிரி இருக்குது. இப்போ நான் ஒரு டேட்டூ பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் இந்தியாவில் பெஸ்ட், நான் மட்டும்தான் பண்ணுவேன் ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்தா மற்றவங்களாம் வயிறு எரியும். ஏன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ நம்ம ஸ்கின்னுக்குலாம் தெரியாது, டிபெண்ட் நம்ம இந்த லென்ஸ் போட்டா தெரியும். லென்ஸ் போட்டா தெரியும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இல்லை கஸ்டமர் நீங்கள் டேட்டூ போடுறீங்கன்னா அவங்க பற்றி நான் சொல்கிறேன், டேட்டூ போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லென்ஸும் கூட கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக என்ன பார்க்குறாங்கன்னா, ஏன் மச்சான் டேரெக்டாக பார்க்காதரா, லென்ஸ் வச்சு பாருடா, அதான் இப்போ நடக்குது. கலர் டேட்டூ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணால் ஃபேட் ஆகிடும்லாம் கிடையாது, நல்லாவும் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குற கலர் இருக்காது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எல்இடி லைட் தான் வாங்கி செட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேட்டரி வச்சு, சின்ன பேட்டரி வச்சு. உண்மை கிளைண்ட் என்ன அப்படி தான் கேட்குறாங்க. அப்புறம் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா என்னோட தாம்பரம்ல சொல்கிறேன், ஃபேஸ் ஸ்கின் வந்து ரொம்ப ரேராக தான் வருவாங்க. நேர்ல பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னன்னா இந்த டேட்டூ பாருங்க, பட் ஆனால் நல்ல ஒர்க்கு தான். அப்போ அந்த ஃபில்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் வச்சியும் காட்டுறோம். ஸோ நேரில் எப்படி இருக்குது, ஃபில்டரில் எப்படி இருக்கு, நானே கம்பேர் போட்டேன். அந்த மாதிரி வீடியோல இருக்க மாதிரி இல்லைன்னா நான் அப்பவே அந்த வீடியோ எடுத்து அவங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுவேன். வீடியோல அப்படி தெரியும், லைவ்ல வந்து அப்படி இருக்காது. வீடியோல பாக்குறது அது வேற, இன்டர்நெட்ல பாக்குறது எதுவுமே ரியல் கிடையாது. அதுக்கு வந்து அவங்க அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க, அது அப்படி வரும். நேரில் நீங்கள் ஒரு டேட்டூ கலர் டேட்டூ எடுத்துட்டு வந்து ப்ரௌன் ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி கலர் வருது நீங்கள் காட்டுங்க, நான் பண்ண முடியுமா, நான் பார்த்துச்சேன். ஸோ அந்த லென்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஏன்னா அது இண்டஸ்ட்ரிக்கே புதுசு தான் அது. அப்போ அப்படியா அதை லான்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட ஒன்றும் இல்லைங்க, டீமே வச்சிருக்காங்க. அந்த ஒரு டேட்டூ பண்ணுறாங்க, குவாலிட்டி வந்து அது நாட் அப் டு த மார்க்காக இருக்கும். ஆனால் டீம் வச்சுருக்காங்க, அது ஃபோட்டோஷாப் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த மாதிரி டேட்டூ கூட பண்ண முடியுமா, நாங்கள் இவ்வளோ வருஷமாக டேட்டூ பண்ணுறோம், இவ்வளோ நல்லா பண்ணுறோம், ஆனால் எங்கள் ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு நல்லா வரலையே, இவங்களுக்கு எப்படி வருது. இப்போ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்கு ஒரு டீமே வச்சுருக்காங்க. அதாவது ஃபோட்டோஷாப் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டூ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருக்குது. ஓகே, ஸோ அதை உங்களோட ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொமோஷன் சொல்லிக்கலாம். அது ப்ரொமோஷன் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டூடியோட ஹைஜீனை வச்சு சொல்லலாம், உங்களோட ஒர்க்கை வச்சு சொல்லலாம். டேட்டூ வந்து கலர் வந்து ஒரு 10% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு க்ளோ ஆகுற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு வர கிளைண்ட்டும் நம்மள அதான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்டூடியோவில் வந்துட்டு அவ்வளோ கலர்லாம் ப்ளூ, ஸ்கை ப்ளூலாம் அவ்வளோ வேரியன்ட் காட்டுறாங்க, உங்களால் ஏன் பண்ண முடியல? கிட்டத்தட்ட ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் 10 அடி தோண்டினா தண்ணி வரும், அந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணிட்டு அங்கே போய் பார்க்கும்போது எங்கடா கிணத்த காணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், எங்கள் ஆட்லேயே ஒன்று போட்டாங்க, மினி சுவிட்சர்லாண்ட் சொல்லிட்டு தாம்பரம் ஆடே அப்படி தான் வந்தது. ஆமாம்,
மினி சுவிட்சர்லாண்டா? ஆமா, அப்படிதான் யாரும் ப்ரோமோட்டே பண்ணாங்க லேண்டு. இது ஒரு சைடு இருக்கட்டும், லென்ஸ் யூஸ் பண்றாங்க, எடிட் பண்றாங்க, இது ஒரு சைடு இருந்தாலும் பெண்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது கண்டிப்பா தேவைதானா? ஏன் அதை பண்ணணும்? ஏன் பண்ணணும்னு கண்டிப்பா இவர் சொல்லட்டும், நான் அதுக்கப்புறம் சொல்றேன். நீங்க ரெகுலரா ஒரு 100 வியூஸ் வாங்குறீங்க, அந்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்துருச்சுன்னா அவனோட பாத் சேஞ்ச் ஆயிடுது. ஓ, இதுல ஒண்ணுமே கிடைக்கல, இப்படி போனா எனக்கு இது ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே போயிடுறாங்க. ஸோ தே டோன்ட் அதை ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம பண்றது தப்புன்னு ரியலைஸ் பண்ணாம அந்த வழியிலேயே போயிடுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டுங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கெட்ட பேர் தான் உருவாக்குது தவிர வந்து ஒரு ஃபீமேல் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபீமேலை ஒரு நல்ல இன்டென்ஷனில் டாட்டூ போட்டிருப்பாங்க. ஆனால் பிகாஸ் ஆஃப் அவங்க இப்படி போர்ட்ரேட் பண்ணனால தட் பர்சன் ஆல்சோ கெட்டிங் எஃபெக்டட். ஸோ என்னோட ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் ஐ டோன்ட் என்கரேஜ். சப்போஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டோம். பரவாயில்லைங்க. அப்போ கஸ்டமர் சில பேர் வந்து இல்லை நீங்கள் எடுங்க, எனக்கு அது போஸ்ட் பண்ணணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், வீடியோ எடுத்து அவங்களுக்கே கொடுத்துருவோம், இந்தாங்க உங்கள் வீடியோ. ஸோ அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, டேக் பண்ணுறாங்கன்னா அது வேறு விஷயம். பட் நாங்களாவே வந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நாங்கள் போடுறதே கிடையாது. அது ஸ்பெசிஃபிக்காக என்னோட ஸ்டூடியோவில் அதை சொல்கிறேன். அண்ணன் என்னன்னா, நம்ம ஃபேமிலிலையும் பார்ப்பாங்கல்ல டேட்டூ ஆர்டிஸ்ட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பசங்க ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணுறப்ப அப்படி தான் நினைக்கிறாங்க, டேட்டூ ஃபீல்ட்னா செம்ம ஜாலியாக இருக்கும். நானும் அப்படி கிடையாது. ஓகே, சாட்டர்டே சண்டேலாம் யாராலையும் வெளியவே போக முடியாது, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. உண்மை அதுதான், எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, நிறைய கேர்ள்ஸ் வராங்கன்னு நினைக்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு செட்டப் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி கிளைண்ட் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி க்ரௌட் தான், ஃபேமிலியோட வருவாங்க. இப்போ நான் போயிட்டு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காருன்னா நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அது அவங்க டாட் தான். இப்போ இவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சூப்பர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, 10 லைக்ஸ் தான் வரும், ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க பெருசாக, பட் ஒர்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம மைண்ட் செட் இருக்குது, இப்போ ஆர்டிஸ்ட்னா இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னா அது 2 பேரால் தான் அப்படி ஆகுது. இப்போ இங்கே ப்ரைவேட் டேட்டூ பண்ணுறாங்கன்னா அது ப்ரைவேட் டேட்டூவில் அதை நான் எப்படி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட முடியும்? ப்ரைவேட் டேட்டூ எப்பவுமே அவங்க பர்சனல். அதுதான் இப்போ வந்து அதான் கொஸ்டின். இப்போ வந்து ப்ரைவேட் டேட்டூன்னு எங்ககிட்ட வராங்க, ஸோ அது ப்ரைவேட்டாக தானே இருக்கும். இப்போ அந்த ப்ரைவேட் டேட்டூ எடுத்து நான் வந்து பப்ளிக்காக போடுறேன்னா அது ப்ரைவேட்டே கிடையாது. அப்போ அது அந்த ப்ரைவேட்ன்ற வேர்டே அங்கே மிஸ்யூஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. இல்லை, இப்போ இந்த பிரைவேட் டாட்டூ அப்படிங்கிறது நான் தனியாக கேட்குறேன், ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக், ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்கும் கூட. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, பெண்களை வச்சு ப்ரமோட் பண்ணிட்டு வீடியோ போட்டால், அது ஒரு வீடியோ போட்டாலும் சரி, 2 வீடியோ போட்டாலும் சரி, அது பயங்கர ரீச். இது எப்படி அஃபெக்ட் ஆகுது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்கிறேன், எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா, ஒரு கேர்ள் வராங்கன்னா அவங்க வந்தோடனே கண்டென்ட் போடுவீங்களா, வீடியோ எடுப்பீங்களா? இல்லை மேம் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் வந்ததே இதுக்காக தான் வந்தேன், அப்போ நான் வேற எங்கேயாவது போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா, போக மாட்டாங்க? இது பாசிபிள் இருக்கா இல்லையா? இது ஆக்சுவலாக பாசிபிள்லாம் அவ்வளோலாம் இல்லை, இது பாசிபிள் இல்லை. சி இப்போ உங்களோட மென்டாலிட்டி, நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஓகேவா, நீங்களே ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு பொண்ணுக்கு டேட்டூ போடுற மாதிரி ஒரு பாட்டெலாம் போட்டு பார்க்குறீங்க, உங்களோட தாட் எங்களை பற்றி என்ன இருந்திருக்கும்? இல்ல இப்போ பொதுவா என்ன தோணும்னா, ஓ டாட்டூ போடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, அப்படிதான் அந்த ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை வந்து என்னன்னா, இப்போ ஒரு டாட்டூ இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு பொண்ணுக்கு நார்மலா டாட்டூ போட்டு போட்டோ எடுக்கிறது ஃபைன். ஆனா அதே பொண்ணுக்கு நீங்க டாட்டூ போட்டு அந்த ஒரு பாட்டு போட்டு நீங்க போட்டோ எடுக்கிறீங்களா, போட்டோ வீடியோ, அந்த பாட்டு வந்து உங்களை கண்டென்ட்டே மாத்திடுது இல்ல. அந்த ஒரு பாட்டு போடும்போது அந்த கண்டென்ட்டே மாத்திடுது இல்ல. ஓகே, பட் இது டாட்டூ போட்டா ஓகே, இப்போ டாட்டூ போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், பட் அது வேற ஒரு பரிணாமத்துக்கே கொண்டு போயிடுறாங்க. ஒரு டாட்டூன்றதுக்கு நிறைய பேர் எதுக்கு போடுறாங்கன்னா, சில பேருக்கு வந்து பேஷனா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு பேர் நார்மலா ஒரு நேம் டாட்டூ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். ஸோ இதுக்காக தான் டாட்டூ போட வராங்க. அப்போ நீங்கள் பார்க்கும் போதுலாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, நிறைய பொண்ணுங்க வரும், பொண்ணுங்கிட்ட பேசலாம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் வந்து எல்லாருக்கும் மாற ஆரம்பிக்குது. ஸோ பார்க்குற நார்மலாக பீப்புள்ஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் இப்போது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், யாருக்கும் இறந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி டாட்டூ போடும்போது அந்த மாதிரி வீடியோ ப்ரொமோட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் க்ரோத்தாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து ஓகே, இது ஒரு நல்ல ஒரு இதில் பார்ப்பாங்க. ஸோ ஓகே, இது ஒரு கனெக்டடாக இருக்குது, அதுக்காக தான் டாட்டூ போடுறாங்க, அது ஒரு வேல்யூ கொடுப்பாங்க அந்த டாட்டூக்கு. நீங்கள் கேட்குறது வந்து அந்த வீடியோ ஆங்கிள் இருக்குல்ல, இப்போ நான் இங்கே ஒரு டாட்டூ பண்ணுறோன்னா அது போஸ்டர் பெட் செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆங்கிள் வேணால் போடலாம், பேக் சைட்லேருந்து போடலாம் டாட்டூ, ஓகேங்களா? இப்போ நம்ம பென் வச்சு எழுதல், நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் இருக்குது, நம்ம அதில் டாட்டூ பண்ணுறோம். இப்போ ஒரு கேர்ள்ஸ்க்கு நம்ம போடுறோன்னா, நீங்கள் நான் வீடியோ பார்த்து தான் கேட்குறீங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ஆங்கிளில் போடுவாங்க வச்சு கை வச்சு, அது உண்மையாகவே நான் பேக் சைட்லேருந்து போடலாம் டாட்டூ. நம்ம இப்படி போடலாம், இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து டாட்டூ பண்ணலாம். இந்த வீடியோவை இவ்வளோ க்ளோஸாக வச்சு இந்த ரிஸ்ட் எடுத்து இங்கே வச்சுட்டு பண்ணுறாங்களே, அதுதான் தப்புன்ற. அதுதான் நான் இப்போ கேட்குறேன். நானும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்போ பேச வரேன். ஸோ நம்ம எப்போ டாட்டூயிங் கற்றுக்கிறோமோ
அப்போ ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸும் எங்களுக்கு கற்று தராங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. कि उंगलोड ethics of the business has to be very true. You have to follow certain protocols. In that, the first most thing is you and the client's relation and the நீங்க எப்படி client handle பண்றீங்க. Females இப்ப நம்ம டாபிக் ஃபீமேல்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்களே சொன்னாங்க டாட்டூ இப்ப செஸ்ட் ஏரியால இருந்தானா வீடியோஸ்ல பாக்குறீங்க ஆர்டிஸ்ட் கை இப்படி வச்சு செஸ்ட்ல இருந்து பண்றாங்க, which is very wrong. A professional artist will always do a tattoo from back. At most all the possible ways he or she will try to keep that client feel secure. See, over here if a client oda background and million depend. Client, what type of client? If he or she wants fame, then he or she will be ready to do that. But the artist is not like that and the client is not like that. It is not the same with all the artists. Neenga kekra idu, not all studios do that thing. Only some studios do that. That too, they are avangaloda track only towards attracting those kind of viewers who like to watch all these uncensored content. அது ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தானே அது. கண்டிப்பா தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது. ஏன்னா இப்போ என்னோட இது என்னன்னா, தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று அது இருந்தாலுமே கூட இன்னொன்று நல்ல ஆர்டிஸ்ட் அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. கண்டிப்பா. இப்போ சில பேர் வந்து எல்லாரையும் சொல்லலை, சில பேர் வந்துட்டு ஒரு ஃபேமான டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம டேட்டூ போடும்போது நம்மளும் ஃபேம் ஆகுறோம். ஸோ நார்மலாக பண்ணால் நம்ம ஃபேம் ஆக முடியாது. ஒரு தப்பான வீடியோன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு மேபி அவங்க லைக் பண்ணலாம், அதை எப்படி வேணா இருந்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ அது தப்பான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ரெண்டாவது நல்ல ஆர்டிஸ்ட் வெளியே தெரியுறது இல்லை. இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? நம்ம சேஞ்ச் ஆனா மட்டும்தான் உண்டு பிரதர். கண்டிப்பா அட்வைஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ பண்றதை ஸ்டாப் பண்ணாதான். இப்போ நான் அது சொல்ல வரேன். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப்ல வந்து அந்த வியூஸ் போனாதான் காசு வரும். நீங்க உங்க ஒபினியன் இல்ல. சோ இவர் சொல்றது கரெக்ட் தான். இன்கம் வந்துட்டு இருக்கும்போது வந்து அவர் ஸ்டாப் பண்ண மாட்டார். அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது. ஸோ நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. அட்லீஸ்ட் வந்து நம்ம பண்ணாம இருந்தனாலே போதும். ஸோ அட்லீஸ்ட் அது வந்து இன்னும் ஒருத்தர் 100 பேர் பண்றாங்க, அதுல நான் ஒருத்தர் ஸ்டாப். இவங்களோட ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஆவாங்கல்ல. ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ நான் பண்ணலன்னா என் குரு பண்ண மாட்டாரு, நாமளும் அதை பண்ண மாட்டோம். இப்போ வந்து 10 பேர் வெளியே போறாங்கன்னா அதுல வந்து ஒரு 5 பேர் கூட அது பண்ணலன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்க நல்ல வழியில வந்து அவங்க ஃபியூச்சர் அவங்க பார்த்துக்க போறாங்க. ஸோ ஒருத்தரை வந்து ஸ்டாப் பண்ணிருங்க, நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது, பண்ண மாட்டாங்க. இது என்னன்னா கஸ்டமர்ஸ், அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதபடி நாலேஜ் இருக்கு அப்படின்னா கஸ்டமர் வந்து அதை சொன்னோம், நீங்க இப்படி பண்ணாதீங்க, இல்லை நான் பிரைவேட் டாட்டூ போடுறேன், நீங்க அந்த வீடியோஸ்லாம் எடுக்காதீங்க விதவுட் மை பர்சன். இப்போ வந்து நான் ஒரு டாட்டூவோட ஃபோட்டோ போடுறேன்னா விதவுட் கஸ்டமர்ஸ் வந்து ஐ எம் நாட் அலவுட் டு புட் எனி ஃபோட்டோஸ் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆன் அ சோஷியல் மீடியா. ஓகேங்களா? ஸோ அது ஒரு டேர்ம்ஸ் வந்து மெயினாக கஸ்டமரே சொல்லணும், இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா, அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கஸ்டமர் செக் பண்ணணும் அது தேவையில்லாத கரெக்டா இருக்கா, போட்டோஸ் ஓகேவா, அப்போ அவங்களுக்கு ஓகே இது நீங்க பண்ணலாம் அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுக்கும்போது தான் யூ கேன் புட் திஸ் ஃபோட்டோ. எப்படி இருக்கும்னா வீடியோ பண்றப்ப ஒரு வேற ஆங்கிள் இருக்கும், ஆனா கூட சாங்ஸ் ஆட் பண்றாங்கல்ல, அப்ப அந்த வீடியோட இதுவே சேஞ்ச் ஆயிடும். நிறைய கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்கல்ல, ஸ்டுடியோ கால் பண்ணி நிறைய வீடியோ பாருங்க டெலிட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே போல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சைடு வந்துட்டு டாட்டூ ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க சொல்றாங்க, பட் ஆனால் அது கேர்ள்ஸ் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் கேட்கல, அவங்களா கேட்கறாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன், அதுல எனக்கு என்ன பிரச்சனை, அவங்களே ஓகே சொல்றாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி டாட்டூ போடுறதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, போஸ்டர் இருக்கு, நம்ம இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. பட் நிறைய வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறது. அதுதான் சொல்றேன். ஸோ நம்மளாம் மாறினாதான், இவர் சொன்னதுதான், நம்ம மாறினாதான். ஸோ இப்போ நான் நிறைய டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோஸ்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாதான் சேஞ்ச் ஆகும், இல்லைனா ஆகாது. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நீங்களே நிறைய வீடியோஸ் கேட்டிருப்பீங்களே, இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் வந்திருக்கும், எக்கச்சக்க இன்டர்வியூஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு டாட்டூ போடுறது இது போயிட்டே தான் இருக்கு. இது நீங்கள் ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 3-4 இயர்ஸாக இந்த டாபிக் போயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் ஒன்றும் ஸ்டாப் ஆகலைன்னா அவங்க சேஞ்ச் ஆனதான் ஸ்டாப் பண்ண முடியும். இல்லை அவங்களுக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸே இருக்காங்க. அதுதான் இப்போ சொல்ல வரேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இது நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து இது தடுக்கிறதுக்கு என்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு? ஸோ நான் வந்து
அந்த அவங்கள ஸ்டாப் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு எதனா ஒரு புத்திமதி சொல்லணும், இல்லை எதனா சஜஷன் சொல்லணும்னா எனக்கு அந்த சோர்ஸ் இருக்கணும். நான் யார்கிட்ட போய் சொல்றது? இப்போது அந்த சேனல்ஸ், இது சில சேனல்ஸை வந்து நீங்கள் ஒரு ஜென்யூனான பர்சன் கிட்ட வந்து வந்து இன்டர்வியூ எடுங்க, எங்களுக்கு எடுங்க, இல்லை இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்கள் இன்டர்வியூ எடுங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க? ஓகே, சரி, நீங்கள் காசு கேட்குறீங்க, வேண்டாம். நீங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலாக நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து நல்ல விஷயம் சொன்னால் எங்களுக்கு வேண்டாங்க, நீங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கா, நீங்கள் வாங்க நான் எடுத்து தரேன் உங்களுக்கு வீடியோ. ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டி வரும்போது எங்களுக்கு சோர்ஸ் இல்லையே. அவங்க ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அவங்க வீடியோ போட்டாங்க, மில்லியன் கனெக்ஷனில் போயிடுச்சு, அவன் ரீச் ஆகிட்டான். இப்போ நான் அங்கே ரீச் ஆகணும்னா என்கிட்ட அந்த சோர்ஸ் இல்லையே. இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை மட்டும் நிறைய மீடியா போயிட்டு வீடியோ எடுத்தாங்க. பட் ஆனால் இன்னும் நல்லா பண்றவங்களும் இருக்காங்கல்ல, ஏன் அவங்கள எடுக்கல நீங்க? ஆமா, கரெக்ட். நேம் சொல்ல வேண்டாம், ஒருத்தவங்கள மட்டும் அதிகமா எடுத்தாங்க. ஏன்னா அவங்க பேசின கண்டென்ட் அந்த மாதிரி, ஆக்சுவலா அவங்க பேசின கண்டென்ட் அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். உங்க சைடுல நீங்க சேஞ்ச் பண்ணாதான் மாத்த முடியும் கண்டிப்பா. ஆமா, இப்போ நீங்களா வெளியே எப்படி சொல்ல, இப்போ நாங்க எத்தனை வீடியோ பண்ணிருக்கோம் பண்ணல, நீங்க உங்களை தன்னைத்தானே ப்ரோமோட் பண்ணிக்கல, பட் உங்களோட ஒர்க் வந்து ப்ரோமோட் ஆகுது. ஓகே, கரெக்டா? அதுதான் ட்ரூ ஆர்டிஸ்டோட ஒரு விஷயம். அதே போல ஒரு எப்படி சொல்றது, பாசிட்டிவான க்ரோன்னு சொல்லலாம். நீங்க ஒரு டாட்டு போடுறீங்க, அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, அதை போய் இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்றாங்க, அவங்க ஃபேஸ்புக்லயோ வேற எதுலயோ போஸ்ட் பண்றாங்க, பார்த்துட்டு கொஸ்டின் கேட்கறாங்க, யார் போட்டது, எங்க இருக்கு ஸ்டுடியோ, ஓகே தாம்பரம், இங்க இருந்து பரவாயில்ல, அண்ணா நகர்ல இருந்தாலும் பரவாயில்ல, மணலில இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் போடுறேன், ஏன்னா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் ஃப்ளோ ஆகுது. பட் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுல இருந்து வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ தப்பா மாறிட்டு இருக்கு. அதுதான் கொஸ்டின். ஏன்னா இவர் சொன்னதுதான் அந்த ஒரு லேடி டாட்டூ ஆர்டிஸ்ட், நீங்க ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அடுத்து நாங்க ஒரு 10 வீடியோ பாத்தீங்கன்னா 10 சேனல்ல இருக்கு. ஸோ அதுதான் நீங்க அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் ராங்கா இருந்தாலுமே ஆனா நீங்க அவங்கள தான் தேடி போறாங்க. அது எதனால போறாங்கன்னு கேட்குறேன். அவங்க ஃப்ரேம் அவங்க பேசினா நிறைய வியூஸ் வரும்னா இல்லை